உலக பொருளாதாரத்தின் உயிர் நாடியாக கருதப்படும் ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்தில் ஈரான் தற்பொழுது ஒரு அதிரடியான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் அமெரிக்காவுடன் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தைகளை முடித்துவிட்டு திரும்பிய ஈரானின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் முகமது பாகர் கலிஃபாவ் ஹோர்முஸ் நீரிணை இனி ஒருபோதும் போருக்கு முந்தைய பழைய நடைமுறைகளின் கீழ் இயங்காது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு இனி இந்த முக்கியமான கடல் வழித்தடம் ஈரானின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் செயற்படும் என அவர் அறிவித்திருப்பது சர்வதேச கப்பல் போக்குவரத்து துறையில் மிகப்பெரிய விவாதத்தை உருவாக்கியுள்ளது. உலகளாவிய கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதியில் மிக முக்கியமான இந்த பாதையில் இனிமேல் தேவையற்ற ராணுவ மோதல்கள் மற்றும் அசம்பாவிதங்களை தவிர்க்க புதிய நடைமுறைகளை ஈரான் வகுத்துள்ளது. அதன்படி வரும் 30 நாட்களுக்குள் பரிசோதனை முயற்சியாக ஒரு சிறப்பு தகவல் தொடர்பு மையமும் அவசர தொலைபேசி இணைப்பும் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கடல் வழித்தடத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதனை உடனடியாக பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய நிர்வாக அமைப்பு வளைகுடா பிராந்தியத்தின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என ஈரான் அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைகள் மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ள கலிஃபாவ், இதன் மூலம் லெபனானில் நிலவி வந்த போர் பதற்றம் தணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஈரானின் இத்தகைய ராஜதந்திர நகர்வுகள் லெபனான் பகுதியில் வாழும் ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை பாதுகாத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் அமெரிக்கா மீதான தங்களது நீண்டகால அவநம்பிக்கை இன்னும் தொடர்வதாகவும் எதிர்காலத்தில் அமெரிக்காவை நம்பிவிட முடியாது என்பதில் தாங்கள் உறுதியாக இருப்பதாகவும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த பேச்சுவார்த்தையின் ஒரு முக்கிய வெற்றியாக அமெரிக்காவால் முடக்கப்பட்டிருந்த ஈரானின் $12 பில்லியன் மதிப்பிலான சொத்துக்களை விடுவிக்க ஒப்புதல் கிடைத்துள்ளது. தலா $6 பில்லியன் என 2 தவணைகளாக இந்த நிதியை பெறுவதற்கான இறுதி ஒப்பந்தத்தில் சுவிட்சர்லாந்தில் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இதற்கு ஈடாக ஈரான் மீதான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி தடைகளை அமெரிக்கா தற்காலிகமாக நீக்கியுள்ளது. போருக்கு பிந்தைய இந்த புதிய ராஜதந்திர நகர்வுகள் ஈரானின் பொருளாதாரத்தை மீண்டும் வலுப்படுத்தும் அதே வேளையில் வளைகுடா பிராந்தியத்தில் ஒரு புதிய அதிகார சமநிலையை உருவாக்கியுள்ளது என்பதில் மாற்று கருத்தில்லை.